ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒரு ஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட நீயும் நானும் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் த டிலே. அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோ பார்க்கலாம். அக்கா பார், இனிமேல் நீ அழக்கூடாது, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேக்கி நாலுலாம் இல்லடி, அது ஹாப்பி டேஸ் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி குக் பண்ண ஆரம்பிச்சிட்றான். நீங்கள் அப்படி ஜங்குக்கு ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஏய் போய் பாப்பா எழுப்பு, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கட்டும் அப்படின்னு ஜேக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா ஜீவன் ஏஞ்சி தான் உட்காந்துட்ருக்கா. உடனே நீங்கள் தங்கமே இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜீவன் மம்மி நான் நைட்டு டின்னர் சாப்பிடாம தூங்கணும், நீங்கள் பாட்டு என்ன தூங்க விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. உடனே நீங்கள் ஏய் நீ நல்லா தூங்குனடி, அதனால நான் இங்கே தூக்கிட்டு உன்னை படுக்க வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜீவன் சரி அப்போது எனக்கு இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே நீங்கள் இன்றைக்கி டின்னரா டாடா தான் குக் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவள் ரியலி டேடாவை குக் பண்ணார் அப்படின்னு அவள் கேட்குறா. உடனே நீங்கள் ஆமாம் உங்கள் டேடா தான் குக் பண்ணார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவள் உங்களை தள்ளி விட்டு போங்க, தள்ளுங்க நான் போகிறேன் என் டேடா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டு போயிடுறா. உடனே நீங்கள் ஐயோ எப்பா அப்பா பொண்ணு பாசம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவள் பின்னாடியே அவள் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஜேகே குடுகுடுன்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு டாடா எனக்காக நீங்கள் சமைச்சிங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க. உடனே ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் சொல்லு அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்க. உடனே ஜேகே ஆமாண்டி தங்கம், உனக்காக தான் நான் சமைச்சேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் அட்டப்பாவி என்கிட்ட நான் உனக்காக நீ டயர்டாக இருக்க அதுக்காக தான் சமைச்சேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ அப்படியே பேச்ச மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. உடனே ஜேகே ஏய் என்ன அங்கே நிற்கிற, வாடி சாப்பிட்லாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறா. உடனே நீங்கள் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் தான் ஜீவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஜீவன் அப்படியே க்யூட்டாக அழகாக கையை ஆட்டி பேசிகிட்டு இருக்கு. நீங்களும் ஜேகேவை அப்படியே அவளை அழகாக பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜீவனுக்கு ஃபீட் பண்ணி விட்றீங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜேகேக்கு கரெக்டாக கால் வருது. அவன் யார் அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அவனோட பிஏ தான் கால் பண்ணியிருக்காங்க. உடனே ஜேகே ஏய் நீ சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே ஏஞ்சி போயிடுறான் ஃபோன் எடுத்துகிட்டு. உடனே நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம்ல, அதுக்குள்ளே அவ்வளோ அவசரம் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜீவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஜீவன் மம்மி அப்படின்னு கூப்பிட்றா. உடனே நீங்கள் சொல்லுடி. இல்லை டாடாக்கு நம்ம நைட்டு விஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. உடனே நீங்கள் விஷ் பண்ணலாமே ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜீவன் மம்மி கேக் வாங்கி விஷ் பண்ணலாம் மம்மி டாடாக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் ஓ அப்படி அப்படின்றீங்க. உடனே அவளை அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் நான் ஆல்ரெடி கேக் வாங்கி வச்சுருக்கேன், டாடாக்கு தெரியாது, ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவன் என்ன மம்மி என்ன பண்ணணும், அது ஒன்றும் இல்லை ஜீவன், உங்கள் டாடாவை ஃப்ரிட்ஜு சைடு போடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜீவன் அது ரொம்ப கஷ்டமாச்சே மம்மி, டாடா எப்போ பாரு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் ட்ரிங்க்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜீவன் ஐயோ மம்மி அந்த ட்ரிங்க்ஸ் இல்லை, அவர் ஏதாவது ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டே இருப்பார்ல அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் அதுவும் கரெக்டு தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே அவள் என்னோடய ரூமில் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, நம்ம அதில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நீங்கள் இதுவும் கரெக்டான ஐடியா தான், சரி உங்கள் டாடா வெளியில் இருக்கான், நீ போய்ட்டு உங்கள் டாடா கூட பேசிகிட்டு நான் அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு போய் உன்னோட ரூமில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜீவன் ஓகே மம்மி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுகுடுன்னு ஓடிடுறா. நீங்கள் கடகடன்னு அந்த ஃப்ரிட்ஜில் அந்த கேக் எடுத்துகிட்டு போயிட்டு ஜீவனோட ரூமில் மினி ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஸோ அதில் நீங்கள் வச்சுட்டு வரீங்க. இந்த சைடு ஜீவன் தான் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஜேகே ஹக் பண்ணிக்கிறா. ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே ஜீவன் நான் தூக்குங்கடாடா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜேகே ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பேன் இல்லையா, ஸோ அதனால் ஒரே ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜீவன்
நான் கோச்சிட்டு போகிறேன், இனிமேல் உன் சைடு வரவே மாட்டேன், மம்மி தான் எனக்கு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோச்சிட்டு நிற்கிறா. உடனே ஜேகே வந்து சரி ஓகே நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் கட் பண்ணிடுறான். கால் கட் பண்ணிட்டு நீட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாரு அப்பா கிட்ட பேசாமல் இருப்பியா நீ அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜீவன் வந்து நீங்கள் தான் என்னை கண்டுக்கவே இல்லைல்ல, நான் எதுக்கு உங்களை கண்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே வந்து ஜேகே வந்து சாரி அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான் க்யூட்டாக. உடனே ஜீவன் வந்து சரி ஓகே நீங்கள் என் டேடான்றதுனால நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு அவன் வந்து குடு குடுன்னு வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணிக்குது அழகா. உடனே வந்து ஜேகே வந்து தெரியும் என் பொண்ணை பற்றி, என் பொண்ணு என்கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து ஜீவன் வந்து ஐ லவ் யூ டாடா அப்படி சொல்லிட்டு வந்து கணத்தில் அழகாக கிஸ் பண்ணுது. ஜேகே வந்து ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கணத்தில் கிஸ் பண்ணுறான். இவங்க 2 பேரும் இங்கே ஹக் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு ஷோ 2 அழகான குழந்தைங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்து போகிறீங்க. ஜேகே தூங்கலாமா ஜேகே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜேகே வந்து ஏன்டி இப்போ தான் நானும் என் பாப்பாவும் விளாட்றோம் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து இல்லை ஜேகே டைம் ஆகுதுல்ல அதனால தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து ஜீவனை வந்து நம்ம டாடாவை இப்போனா தூங்க வைக்கணும், அப்போ தான் நைட்டு நம்ம விஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நான் தூங்குறேன்னு சொன்னால் தான் டாடா வந்து தூங்குவார் அப்படி சொல்லிட்டு அவன் யோசிக்கிறா. ஒன்று வந்து ஜீவன் வந்து இல்லை டாடா எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது இன்றைக்கி, நான் இன்றைக்கி போய் தூங்க போகிறேன் அப்படின்னு வந்து ஜீவன் சொல்கிறா. அவனு வந்து ஜேகே வந்து அப்படியா அவனுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். அவனு வந்து ஜீவன் வந்து ரொம்ப தூக்கம் வருது டாடா அப்படின்னு வந்து சொல்கிறா. அவனு வந்து ஜேகே வந்து சிறவா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஜீவன் வந்து தூக்கிட்டு உள்ள வரான். நீங்கள் வந்து எப்படியோ என் பொண்ணு வந்து சமாளிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து நல்லா தூங்கிடுறீங்க. ஐ மீன் ஜேகே மட்டும். நீங்களும் ஜீவனும் வந்து முடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே நைட்டில் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த கேக்கை உருகி இருக்காதுல்ல மம்மி அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் உருகாதுடி, ஏன்டி இப்படி பயன்படுத்துகிறேன்னு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜீவன் வந்து உருகாமல் இருந்தால் சரி தான் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்து படுத்துட்டு இருக்கா. உடனே வந்து நீங்கள் வந்து இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜீவனுக்கு வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவள் வந்து ஜாலி ஜாலி இன்னும் 5 மினிட்ஸில் டாடாவோட பர்த்டே அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கா. உடனே நீங்கள் வந்து ஆமாம் உன் டாடாவோட பர்த்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து கரெக்டாக இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படா அந்த டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உடனே சரி ஜீவன் நான் போயிட்டு குடுக்குன்னு ஓடி போய் கேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜீவன் போ மம்மி சீக்கிரம் போ அப்படின்னு வந்து நீங்கள் ஜீவன் சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக இறங்கி போகிறீங்க. குடு குடுன்னு ஓடி போய் அந்த கேக் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறீங்க. ஓடி வந்து கரெக்டாக 12 o'clock ஆகுது. இப்போ கரெக்டாக ஜீவன் வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டாடா, ஹாப்பி பர்த்டே டு யூ டாடா எந்திரி உன் பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு ஜீவன் வந்து ஜேகே எழுப்புறா. ஒன்று ஜேகேக்கு வந்து என்னாச்சுடா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜீவன் வந்து ஹாப்பி பர்த்டே டாடா அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போது ஜேகே வந்து ஹே இன்னைக்கு என் பர்த்டேவா, ஐயோ ஆமாம் நானே மறந்துட்டேன், தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஜேகே. ஹக் பண்ணிட்டு உங்கள் 2 பேர் ஃபோர்ஹெட்லேயும் அப்படின்னு வந்து கிஸ் பண்ணுறா. உடனே நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது ப்ரேயர் பண்ணிட்டு கேண்டில் ஊது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜீவன் வந்து நானும் டேடா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரிம்மா தாயே நீயும் போ அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே நீங்கள் ஜேகேவும் ஜீவன் தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் வந்து ஊதுறாங்க. ஊதிட்டு நீங்கள் வந்து கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஜேகே வந்து உங்களுக்கு ஊட்டுற மாதிரி வந்துட்டு அவன் அப்படியே ஜீவனுக்கு வந்து ஊட்டிடுறான். நீங்கள் வந்து நான் கூட எவ்வளோ ஆசைப்பட்டேன், அதுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக கோபப்படுறீங்க. ஜேகே வந்து ஊட்டிட்டு ஜீவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊட்டுறான். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு எனக்கு எங்கடி கிஃப்ட்டு அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே வந்து ஜீவன் வந்து டாடா உனக்கு நான் தானே டாடா கிஃப்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து கரெக்டாக தானே ஜேகே, ஜீவன் கரெக்டாக தானே சொல்கிறா,
நானும் ஜீவன் தானே உனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜீவன் வந்து அதான் மம்மி டாடா எப்போவுமே என்கிட்ட சொல்லும். ஆனால் நானும் நீயும் தான் லைஃப்பில் பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் டாடா கிஃப்ட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் வந்து ஜேகே பார்த்து கேட்குறா. உடனே ஜேகே வந்து இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து ஜீவன் வந்து டாடா நான் உன்கிட்ட ஒரு கிஃப்ட்டு கேட்டேன்ல அதை நீ இன்னும் எனக்கு செஞ்சே தரல அப்படின்னு வந்து ஜீவன் வந்து சொல்கிறா. உடனே வந்து நீங்கள் வந்து அப்படி என்னடி கிஃப்ட்டு கேட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜீவன் வந்து ஆமாம் நான் என் கூட விளாட்றதுக்கு தம்பி பாப்பா எல்லாம் தங்கச்சி பாப்பா கேட்டேன் டாடா கிட்ட. டாடா என்கிட்ட சரி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுச்சு. அதை நான் வாங்கி தரேன் நம்ம வந்து மம்மிக்கிட்ட கேட்போம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுச்சு அப்படின்னு வந்து ஜீவன் சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஜேகே வந்து ஷாக்காக பார்க்குறீங்க. ஜேகே வந்து குழந்தை கேட்டால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அட பாவி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. உடனே வந்து ஜீவன் வந்து டாடா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே ஜீவனை பார்த்து ஜேகே ஷாக் ஆகிட்டு என்ன அப்படி கிஃப்ட் வச்சுருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜீவன் வந்து வெயிட் அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பேக்கில் வந்து ஒரு நோட் எடுத்துகிட்டு வரா. நோட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாரு டாடா நான் வரைஞ்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அது சும்மா ஒரு அப்பா அம்மா ஒரு பாப்பா இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து பண்ணியிருக்கா. ஜேகே வந்து அதை பார்த்துட்டு இதுதான் நல்லா இருக்குது இந்த கிஃப்ட்டு அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து ஜீவன் வந்து பாரு டாடா உனக்காக நான் மேலே எழுதியிருக்கேன் பாரு ஹாப்பி பர்த்டே டு யூ டாடான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து ஜீவன் வந்து க்யூட்டாக சொல்கிறா. உடனே ஜேகே வந்து அச்சோ உனக்கு புல்லோ அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே இழுத்து ஜீவன் சீக்ஸ்லேயே வந்து லவ் யூ டி பட்டு அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ரொம்ப தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே ஜேகே வந்து ஏய் பொண்டாட்டி உனக்கு லவ் யூ டே அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து லவ் யூ டூ அப்படின்னு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஏய் நீ எதுவும் கிஃப்ட்டு தர மாட்டியா அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து கிஃப்டெல்லாம் நான் எதுவும் வாங்கலை ஜேகே நான் உனக்கு கேக்கு தான் செஞ்சேன் இதுவே நான் உனக்காக பேக் பண்ணது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து அதான்டி என் பிள்ளை பார்த்தல எவ்வளோ க்யூட்டாக கிஃப்ட்டு கொடுத்துச்சுன்னு நீ எந்தா இருக்கிறிய அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களுக்கு செல்லமாக தலையில் அடிக்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜேகே நான் உன் பர்த்டேன்னு தான் நான் உனக்கு திட்டாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜீவன் வந்து மம்மி எதுக்குடி டேடாவை திட்டுற அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து அடிப்பாவி இவ்வளோ நேரம் ஏன் சப்போர்ட்டில் இருந்துட்டு இப்போ என்ன உங்கள் டேடா உனக்கு பெருசாக தெரியுறாரா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜீவன் வந்து ஆமாம் எனக்கு எப்போவுமே என் டேடா தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. உடனே வந்து ஜீவன் வந்து டாடா மம்மி சரியான கோவக்காரி டாடா அப்படின்னு வந்து ஜீவன் சொல்கிறா. உடனே வந்து ஜேகே வந்து ஐயோ ரொம்ப அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இப்போ யாரும் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகேவும் ஜீவனும் ஐயோ ஆமாம் நம்ம படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜீவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். நீங்கள் வந்து வரீங்க ரூமில் வந்துட்டு ஜேகே கிட்டே போய் பார்க்குறீங்க. அப்போ அவன் நல்லா வந்து தூங்கிட்டான். நீங்கள் வந்து ஜேகே ஃபோர்ஹெட்டில் போயிட்டு ஹாப்பி பர்த்டேடா புருஷா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து தேங்க்ஸ் சொல்லி பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அடப்பாவி நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து அப்படின்னா உன்கிட்ட கிஸ் வாங்காமல் நான் என்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறேன் தூக்கமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை அப்படியே எடுத்து கிஸ் பண்ணுறான். உடனே நீங்கள் வந்து போதும் சரி இந்த பர்த்டேவை நீ நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜேகே வந்து நல்லா இருந்துச்சுடி நீயும் ஜியோனும் செம்ம க்யூட் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி தெரியும் சரி ஓகே நாளைக்கு நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஓகேடி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஓகே ஜேகே உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்ல ஸோ நாளைக்கு நான் சீக்கிரமாக எழுந்திக்கணும் நான் போய் தூங்குறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து சரி ஜியோ நடுவில் படுத்துக்கிட்டோம் நீ அந்த சைடு படுத்துக்கோ அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே பர்த்டேன்றதுனால நீங்கள் வந்து நிறைய ஸ்பெஷலாக ஜேகேக்கு பிடிச்ச விஷயம்லாம் நிறைய செஞ்சுருப்பீங்க. ஜேகே வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். ஜியோனும் அப்படித்தான். மம்மி நேற்று நீ உப்பு போட்டு சமைச்சதால நீ வந்து குக்கிங்கில் கம்மின்னு நினச்சேன் மம்மி, ஆனால் நீ இன்றைக்கி சூப்பராக செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க 2 பேரும். உடனே நீங்கள் வந்து சரி சரி நல்லா சாப்பிடுங்க அது போதும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து சரி பொண்டாட்டி நான் சாப்பிட்டேன், எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு வந்து ஜிகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜேகே இன்றைக்கி பர்த்டே தானே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து பொண்டாட்டி புரிஞ்சுக்கோடி, இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீட்டிங்ஸ் 2 மீட்டிங்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்துடுவேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து என்ன ஜேகே நீ ஜியோனும் இதுக்கு தான் வெயிட் பண்ண, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னண்ணா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஜியோன்கிட்ட போய்ட்டு தங்கம்மா இங்கே பாரு அப்பா பாரு, அப்பாவுக்கு கொஞ்சம் மீட்டிங்கு ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஸோ நான் ஈவினிங் வந்து உங்கள் கூட நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேவா, நான் ஈவினிங் வந்து சீக்கிரமாக வந்துடுறேன் ஓகே அப்படின்னு வந்து ஜியோன்கிட்ட வந்து ஜேகே சொல்கிறான். உடனே ஜியோன் வந்து சரிடாடா, ஆனால் நீங்கள் ஷார்ப்பாக 6 o'clock வந்துடணும் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே ஜேகே வந்து சரி ஓகே நான் ஷார்ப்பாக 6 o'clock வந்துடுவேன் ஓகே அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே ஜியோனு வந்து ஓகே டாடா அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து ஜியோனு சொல்லிடுறா. உடனே நீங்கள் வந்து சரி அப்போது 6 o'clock ஷார்ப்பாக வந்துடும் ஜேகே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து சரி பாய்டி, பாய் தங்கம்மா, பாய் அப்பா போய்ட்டு வரேன், பாய்டி பொண்டாட்டி சாப்பிட்டு சரியா அப்படின்னு வந்து ஜேகே வந்து உங்கள் 2 பேரையும் கிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஜேகே பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து பாய் அப்படி சொல்லிட்டு ஓகே அந்த பிளேஸ்க்கு வந்து போகலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஜியோன் வந்து போகலாம் மம்மி, நீ எப்படி டெக்கரேட் பண்ணிக்க நானும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஜியோன் வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து டெக்கரேட்லாம் முடிஞ்சதுடா, இன்னும் வந்து கேக்கு செட் பண்ணுறது, கெஸ்ட்டுக்கு ஃபுட்ஸ்லாம் செட் பண்ணுறது அவ்வளோதான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜியோன் வந்து ஓகே மம்மி அப்படின்னு வந்து ஜியோன் சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி வா ஜியோன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஜியோனும் அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த ப்ளேஸ் வேறு எதுவும் கிடையாது, நீங்களும் ஜேகேவும் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, சின்ன வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் 2 பேரும் இருக்க மாதிரி, ஆனால் கொஞ்சம் பெரிய வீடு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஜேகே வந்து மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது வந்து அவ்வளோ மெமரிஸ் எல்லாமே அங்கே தான் நடந்துக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த வீடு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜியோனுக்காக தான் வந்து பெரிய வீட்டில் வந்து இருக்கீங்க. ஜியோனுக்காகவும் ஒன்று, அண்ட் ஜேகே வந்து பிஸ்னஸில் வந்து டெவலப் ஆகி நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும், அதாவது ஜியோனுக்காக அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருப்பான். ஸோ அதனால் அந்த வீடும் அவனுக்கு விட மனசு வராது, ஏன்னா வந்து அந்த வீடு வந்து அவ்வளோ மெமரிஸ் ஃபுல்லானது. ஸோ அதனால் ஜேகேக்கு வந்து அந்த வீடு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சரி ஓகே அந்த பர்த்டே வந்து செலப்ரேஷனை அங்கேயே நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடை தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் ஜேகேக்கெலாம் தெரியாது. ஓகேடா இப்போ வாங்க வந்து நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சைடு ஜியோன் தான் டெக்கரேட் பண்ணலாம் பார்த்துட்டு மம்மி நீங்கள் எவ்வளோ ஒர்க்கும் பண்ணீங்களா அப்படின்னு வந்து ஜியோன் கேட்குறா. ஒன்று நீங்கள் வந்து ஆமாம் ஜியோன் இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் டேடா கண்டிப்பாக போது இந்த ஒர்க்கெல்லாம் பெருசாக தெரியல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜியோன் வந்து சூப்பராக இருக்குது மம்மி, ஆசம், வேறு லெவல் அப்படின்னு வந்து ஜியோன் வந்து சொல்லிட்டுருக்கா. ஏன்னா நீங்கள் வந்து ஜியோன் கூட இருந்த ஃபோட்டோஸ், அப்புறம் ஜேகேவும் நீங்களும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்கும். உடனே நீங்கள் வந்து சரி ஜியோன் நீ தான் உன் டேடாவை கூப்பிடணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜியோன் வந்து ஜியோனை நம்ம என்ன ஒரு கைவிடப்பாடா அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து டைலாக்லாம் உங்ககிட்ட சரி தாண்டி, ஒழுங்காக வேலையில் கரெக்டாக இரு ஓகேவா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து அவங்க வந்து ஹலோ மம்மி நான் யாருன்னு தெரியும்ல, ஜியானோட பொண்ணு அப்படின்னு ஜியோன் சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஹலோ மேடம் நான் யாருன்னு தெரியும்ல,
மிஸ்ஸஸ் ஜியான் ஒயன் தெரியும்ல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜியான் வந்து அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பிக்கிறா. உடனே நீங்கள் வந்து கோவத்தில் கூப்பிட மாட்டேறாங்க உங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. உடனே ஜியான் வந்து சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. டைமும் 6 o'clock ஆகுது, எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ வந்து சாரா வந்து அண்ணா இன்னும் வரல அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து ஜேகே இன்னும் வரலடி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து கரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு பொண்டாட்டி நான் வந்துட்டேன், இன்னும் வீடு பூட்டிருக்கு அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே வந்து நீங்கள் வந்து ஜேகே நீ வந்து நம்ம பழைய வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஏதாவது விஷயமா என்ன அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி வரான். நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக நர்வஸாக இருக்குது. அப்போ கரெக்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறான், ஒரு லைட்ஸ் கூட இல்லை, எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஜேகே வந்து என்னது இது, இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்னான், ஒரு லைட் கூட போடாமல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வாசல் லைட் மட்டும் போடுறான். போட்டுட்டு பார்த்தா கதவு வந்து லாக் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ அவன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்தால் வந்து அங்கே அப்படியே ரோஸ் பெட்டல்ஸாக விழுது ஜேகே மேலே. ஜேகே வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அதாவது வாசல்னால் ஜேகே வாசலில் நிற்கிறான், நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்த மாதிரி அங்கே ஸ்ட்ரைட்டாக தூரத்தில் நிற்கிறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை ஸ்டன் ஆகி என்ன பார்த்துட்டுருக்கான். நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டேடா புருஷா, எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அண்ட் உன்னை பற்றி சொல்லணுன்னா எனக்கு வேர்ட்ஸே வராது ஜேகே. ஏன்னா அப்படின்னா உன்னை பற்றி சொல்கிறதுக்கு வெறும் வேர்ட்ஸ் மட்டும் போதாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்து சரி ஓகே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். விஷயம் என்ன ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜேகே. அண்ட் என்னோடய லைஃப்பில் சடனாக வந்த நான் ஒரு நாள் கூட திங்க் பண்ண கிடையாது, நீ ஏன் என் லைஃப்பில் வந்த, நான் எதுக்கு உன்னை பார்த்தேன் அப்படின்ற அளவு. ஏன்னா அவ்வளோ மெமரிஸ், அவ்வளோ லவ், அவ்வளோ கேர் எல்லாமே நீ எனக்கு கொடுத்த ஜேகே. நான் டேஸ் தெரியுமா எங்கே இருக்கேன், எனக்காக என் மேலே லவ் வைக்க ஒரு பர்சன் எனக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்ட. எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், காடு கொடுத்த லைஃப்பில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு கிஃப்ட்டு நீ மட்டும்தான் ஜேகே. ஒரு டைம் தோணும் இவனும் நம்மளை விட்டு போயிடுவானா, இவனுக்கும் நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய பிஹேவியரில் தான் வந்து தப்புன்னு நினச்சேன். ஆனால் கிடையாது, பீப்புள் மேலே தான் தப்பு. என் கூட பேசினவங்க, என் கூட விட்டு போகணும்னு நினச்சவங்க, அவங்க மேலே தான் தப்பு, என் மேலே தப்பு இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட ஜேகே. எல்லாருமே என்கிட்ட இருக்க குறைய மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. என்குள்ளே இருக்க டேலண்ட், நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாருமே எதுவுமே என்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் நீ உனக்கு என்ன பிடிக்கும், எதுவாக இருந்தாலும் சொல்ல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமே என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னுக்காக தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ லவ் கொடுத்து என்னை இந்த அளவு ஸ்ட்ராங்காக மாற்றினது நீ மட்டும்தான் ஜேகே. நான் ஒரு டைம் ரொம்ப உடஞ்சிடுவேன், யாராவது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாலும். ஆனால் உனக்கு அதுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் நீ ஒரே வார்த்தை சொல்லுவேன், உன்னோட லவ் உன்னோட கேருக்கு அவங்க டெசர்வ் கிடையாது, ஸோ நீ எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லுவேன். அதை கேட்கும் போது சரி ஓகே, அப்போ நம்ம எதுக்கு அழுகணும், எனக்காக நீ இருக்கன்னு ஒரு தாட் எனக்கு வரும் ஜேகே. அது எப்போவுமே எனக்குள்ள ஒரு ஹாப்பி ஃபீலை தான் தவறுமே தவிர எந்த ஒரு நேரத்துலையும் சேடான ஃபீல் எனக்கு தந்ததே கிடையாது. அண்ட் நீ வந்து திங்க் பண்ணிகிட்ருக்க, நம்ம இவனுக்கு எவ்வளோ லவ் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கண்டிப்பாக தப்பு ஜேகே. நீ எனக்கு கொஞ்சம் இவ்வளோ அவ்வளோலாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீ எனக்கு வந்து அவ்வளோ லவ் கொடுத்துருக்க. ஸோ நான் கொடுக்குற லவ்லாம் அதுக்கு ஈடே கிடையாது. ஸோ விஷயம் என்னமோ ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே புருஷா. இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இரு. உன்னை பார்த்து தான் நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால் உன்னோட ஹாப்பினஸ் எப்போவுமே நீ கைவிட்டாத, ஓகேவா? உனக்காக உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நீ செய், நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன். உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது, ஓகேவா? ஸோ லவ் யூடா புருஷா. எப்போவுமே
என் கூடவே இரு அப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் கலங்கி நின்றுட்டுருக்கான். அப்போ எல்லாருமே வந்து ஜேகேக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க, ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணான். அப்போ வந்து எல்லாருக்குமே பண்ணி தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு குடுகுடுன்னு விழுந்து உங்களெல்லாம் ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து அப்படி ஜேகே ஹக் பண்ணிட்டு, அச்சோ என்ன என் குழந்த அழுதா அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. ஒன்று ஜேகே வந்து ஏய் போடி அப்போ பாரு என்ன அழ வச்சுட்டே இருக்க நீ அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அச்சோ ஜெக்கே நான் உன்னை அழலாம் வைக்கலை, நான் ஜஸ்ட் என்னோடய ஃபீலிங்ஸை தான் சொன்னேன், இன்னும் நிறைய சொல்லிகிட்டே சொல்லணும்னு நினச்சான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து உங்களை அப்படியே ஃபேஸை கப் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச், உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து ஜெக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கி வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு லவ் யூ டே, லவ் யூ அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் இன்னுமே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்கான். நீங்கள் வந்து ஜெக்கி வந்து ஹக் பண்ணி அப்படியே டேப் பண்ணி தரீங்க. ஜெக்கி வந்து அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அவனுக்கு. ஜியோன் தான் தள்ளுங்க நானும் டாடா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மைக் எடுத்து, டாடா யூ ஆர் த பெஸ்ட்டு டாடா, எப்போவுமே நீ சிரிச்சிக்கிட்டே சரியா, அண்ட் ஜியோன் எப்போவுமே உனக்காக இருப்பேன் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறா க்யூட்டா. உடனே நீங்கள் வந்து ஜியோனை பார்த்து சிரிச்சிட்டு வாயாடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜியோன் சீக்ஸ்லேயே வந்து கிள்றீங்க. அண்ட் லவ் யூ மோர் டாடா, நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு வந்து ஜியோனை அழகாக சொல்கிறா. அஜய்க்கு வந்து இங்கே வாடி அப்படி சொல்லிட்டு ஜியோனை வந்து ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். இங்கே வந்து செக்கே விஷ் யூ ஹேவ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கே வந்து ஒரு நாளைக்கு எத்தனை விஷ் டே அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து நான் எத்தனை வாட்டி வேணால் சொல்லுவேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கே வந்து அது சரி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி வா கேக் கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேக்கெலாம் கட் பண்ணுறீங்க. அப்படியே அந்த செலிப்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக முடியுது. நீங்கள் ஜியோன்னு ஜெக்கே தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஜியோன் நல்லா படித்து தூங்கிட்டா. நீங்கள் வந்து ஜியோன் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே வந்து ரூமில் கொண்டு போய் அவளை படுக்க வச்சுட்டு வரீங்க. படுக்க வச்சுட்டு வந்துட்டு ஜெக்கே வந்து பொடாட்டி அப்படின்னு கூப்பிட்றான். உடனே நீங்கள் வந்து சொல்லு ஜெக்கே என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜெக்கே வந்து வாயம் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜெக்கே கிட்டே போய்ட்டு ஜெக்கே அப்படியே சைடாக பண்ணிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு ஒரு நகையை வடி அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே நீங்கள் வந்து கேளு ஜங்குக்கா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜெக்கே வந்து ஓ அப்போ சரி, நான் ஒரு கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு வந்து ஜெக்கே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து என்னது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜெக்கே வந்து நீ தாண்டி வேணும், ஜியோன்னு வேறு கூட விளாட்றதுக்கு தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா கேட்டா அப்படின்னு வந்து ஜெக்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அதுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து அதுக்குன்னு கேட்குறேன், அதுக்கு அவங்க ரெடி பண்ணுவோமான்னு கேட்கணும் அப்படின்னு வந்து ஜெக்கே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சி பொறுக்கி என்ன அப்படி பேசுகிறேன், நானும் சரி போனால் புது பர்த்டே அப்படின்னு சொல்லி நினச்சா நீ பார்த்தியா என்னென்னலாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து ப்ளீஸ் டி பொண்ணாட்டி ரொம்ப நாள் ஆச்சுடி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஜெக்கே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து ப்ளீஸ் டி நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ரெண்டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நோ ஜெக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜெக்கே எனக்கு கிஸ் பண்ணுறது போதும் விட்டு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி பொண்டாட்டி இன்றைக்கி நீயும் ஹாப்பியாக இருந்தியா அப்படின்னு வந்து ஜெக்கே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் ஜெக்கே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து நான் இதெல்லாம் பார்க்கலடி, இது உண்மையிலே நீ பேசுறது கேட்கும் போது நான் உனக்கு இன்னும் செய்யணும், நிறைய உன்னை நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரி தாட்ஸ் தான் எனக்கு வருது அப்படின்னு வந்து ஜெக்கே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எனக்குமே அப்படி தான் ஜெக்கே, நீ பார்த்துக்கிறத விட நான் உன்னை பெட்டராக பார்த்துக்கணுன்னு நினைப்பேன், ஆனால் நீ பார்த்துக்கிற அளவெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து நீயும் என்னை நல்லா தான் நீ பார்த்துக்கிற, ஜியோனையும் அழகாக தான் பார்த்துக்கிற, என் குழந்தை மாதிரி என்ன ஒன்று வந்துட்டு சண்டை போடுவா, ஆனால் வந்து அவளுக்கு உன் மேலே ரொம்ப பாசம் தாண்டி, அதான் பார்த்தனே
எப்போவுமே என்னை கழட்டி விட்டுட்டு தான் சுற்றுறீங்க 2 பேரும். ஏய் அதெல்லாம் சும்மாடி பண்ணிட்டு பூச்சக்கூடாது. அவெல்லாம் சரி சிக்கே நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அது சொல்லு. ஜியோனும் நீயும் பேசி விளையாடும் போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா? ஏன்னா என் அப்பாவும் என் கூட இருந்திருந்தாருன்னா இப்படி தானே விளையாண்டுருப்பாரு. நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் நீயும் ஜியோனும் விளையாடும் போது அந்த ஃபீல் இப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜிகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அந்த என்னாச்சு ஜிகே? அவனை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். அதான் சொல்கிறேன்லடி, நான் இருக்கிறேன்டி உனக்கு. உங்கள் அப்பா எல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிறேன் உனக்கு. சரி ஜிகே, நான் ஃபீல்லாம் பண்ணலை. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதெல்லாம் இனிமேல் பேசாத. நீயும் எனக்கு ஒரு பேபி மாதிரி தாண்டி. ஃபஸ்ட்டு நீ, அதுக்கப்புறம் ஜியோ. அப்படியா ஜிகே? ஆமாண்டி, ஃபஸ்ட்டு நீ தாண்டி என் குழந்தை. சரி போதும், பார்த்து போய் தூங்கலாமா? ஜியூன் கேட்டது ஞாபகம் இருக்குல்ல? ஜியூன் கேட்டா என் பொண்ணு கேட்டு நானும் செய்யாமல் வர முடியாது. உங்கள் பொண்ணு கேட்டால் நான் ஒன்றே ஒத்துக்கணுமா? அப்படின்னா பாப்பா பாவண்டி, எத்தனை நாளைக்கு தாண்டி தனியாக விளையாடுவா? ஜேக்கே நான் அப்போ பாவம் இல்லையா? ஏன் பாவம் தான். ப்ளீஸ்டி ஜங்குக்கா, ப்ளீஸ்டி பொண்ணு அதுமா கேட்டால் இன்னும் ஓவராக பண்ணுறா. சரி அப்போ ஓகே தானே? அப்புறம் நடுவில் என்ன ஒரு மாதிரி ஆக்கி விட்டு அப்புறம் நோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரி இப்போ பர்த்டேன்னாலும் ஒத்துக்கிறேன். அப்போவா ரூம் போகலாம். ஜிக்கே மெதுவா. எங்கடா தூக்கிட்டு போகிற? விட்டுட்டா, நான் நடந்து வரேன். சும்மா வர்றே. ஜேக்கே கீழே இறக்கி விட்டு யாரும் பார்க்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்களா? ஜேக்கே வந்து லவ் யூ டே பொண்டாட்டி. லவ் யூ டூ ஜேக்கே. ஜேக்கே அப்படியே உங்களை பெட்டில் வந்து புஷ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகி விழுறீங்க. விழுந்துட்டோன்னே ஜேக்கே வந்து பொண்டாட்டி மறுபடியும் கேட்குறேன், உனக்கு ஓகே தானே? ஓகே தான் ஜேக்கே. பர்த்டே அதிகமாக கேட்டா நோ சொல்லக்கூடாதுல்ல. அப்போ சரிடி. வெயிட்டாக ரொம்ப நாள் வச்சு பண்ணனால பெயினாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரி, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணு சரியா? சரி. உன் தேவையை நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களில் நீ சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். சாலையோர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவை